PROG ப்ரோக், அதாவது ப்ரொமோஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் பில் 2025. புரியுற மாதிரி தெளிவாக சொல்கிறேன். இந்த கேம்ஸ்லாம் இருக்குல்ல, நம்ம ஃபுல்லாக கேம் ஆடுறது, அந்த ஒரு கேம் பேட்டர்னை ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ணுவாங்க. இதில் விளையாடுங்க, நல்லா காசு பார்க்கலாம், இவ்வளோ கட்டினா போதும். நீங்கள் உங்களுக்கு காம்படிஷனாக ஒருத்தர் வரும் ஆன்லைனில், அவரை நீங்கள் பீட் பண்ணால் மொத்த காசு உங்களுக்கு தான். இல்லை கம்பெனி மட்டும் ஒரு பர்சன்டேஜ் எடுத்துக்கோ, அவ்வளோதான். நான் விளையாடி பார்த்தேன், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பைசா ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் பண்ணலாம். இது எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கா? ஃபுல்லாக சோஷியல் மீடியா முழுக்க இது போல் அட்வர்டைஸ்மெண்ட்டாக நீங்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்க முடியும். இது போல் காசு கட்டி ஆன்லைனில் விளையாடுற கேம்ஸை ப்ரொமோட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இனிமேல் பண்ணக்கூடாதுன்றாங்க. அதான் இந்த பில்லு சொல்லுது. அது கூடவே இந்தளவுக்கு ரெகுலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா இந்த பில்லு மூலமாக. இன்னொரு விஷயம், ஆன்லைன் கேம்ஸை பூஸ்ட் பண்ணுறது இதே பில்லு தான், ஆனால் காசு கட்டிலாம் ஆடக்கூடாது. புரியுதா தெளிவா? ஸ்போர்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதும் இந்த பில்லு தான், ரெகுலேட் பண்ணுறதும் இந்த பில்லு தான். அப்பேற்பட்ட மிக முக்கியமான மசோதாவை தான் இது பார்க்கப்பட்டுருக்கு. இது எதெல்லாம் தடை பண்ண தெரியுமா? இந்த ஆன்லைனில் காசு பார்க்கலான்னு சொல்லிட்டு நிறைய கேம்ஸ் இருக்குது பாருங்கள், அதை தடை பண்ணுது. பெட்டிங்கு, இந்த பிளேயர் இவ்வளோ அடிப்பார்ப்பா, இந்த கேப்டன் அப்பாயின் பண்ணுறப்பா, இவர் மூலமாக பாயிண்ட் டபுள் ஆகும்ப்பா, எதுவும் இங்கே கேட்ட மாதிரி இருக்கா? ட்ரீம் 11, மை சர்க்கிள் 11 கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் அது எல்லாமே இதுக்கப்புறம் காசு வச்சு நீங்கள் விளையாடக்கூடாது, ஓகேவா? அப்புறம் இந்த லாட்ரிஸு, ஆன்லைன்லேயே லாட்ரிஸ் ஆடுனா பல விஷயங்கள், அதிர்ஷ்டம் குடுக்கல்ன்ற மாதிரிலாம் பண்ணுவாங்க பாருங்கள், நீங்கள் காசு கட்டுவீங்க அதுலேயும், அதையும் இனிமேல் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் கார்டு கேம்ஸ் இருக்குல்ல, இதுக்கப்புறம் பல பேர் தங்களோட உயிரை தானே மாற்றிக்கிற விஷயம் இருக்குல்ல, அதுவும் ஒழிக்கப்பட நினைக்கிறேன். இந்த போக்கரு, ரம்மி, புரியுதா? ரம்மி, இப்படி காசு கட்டி ஆடுற எல்லாத்தையுமே இனிமேல் நீ பண்ணவே கூடாதுன்ட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. வாய் மூலமாலாம் சொல்லலை, சட்டத்தை ஏற்றி அதுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலும் கொடுத்துட்டாங்க. ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, இதில் தான் ட்ரீம் 11 மற்ற எல்லாமே அடங்கும். இதில் ஏதோ பணம் தர மாதிரி எதனா அனௌன்ஸ் பண்ணாங்க, முதல்ல இந்த கம்பெனியோட ஓன் எடுத்து உள்ளே போட்டுருவோன்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே. இது சம்மந்தமாக அட்வர்டைஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நானும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான். இந்த இன்ஃப்ளூயன்சஸ் கிட்டே இப்போ ஒரு ப்ராடக்ட்டை சர்வீஸை கொண்டு போனால் தான் அது உடனே மக்கள்கிட்ட ரீச் ஆகிடுது. அதனால் பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட சேட்டலைட் சேனலில் விட்டுறாங்க, பெருசாக டிஜிட்டல் பக்கம் வராங்க, ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இது போல் காசு கட்டி விளையாடுற ஆன்லைன் கேம்ஸாக இருந்து யாராவது நீங்கள் ப்ரொமோட் பண்ணீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் லட்சத்தில் இல்லை கோடியில் ஃபைன் கட்டணும், சிறை தண்டனையும் இருக்குது.